ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் நம்மளை பார்க்க போகிறேன்னா, அதாவது இப்போ எங்கள் அக்கா வந்து பானிபூரி செஞ்சுருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம், வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வந்து தேவையான புதினா போட்டுப்போம். புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி போட்டாச்சா? இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு அடுத்தது வந்து பச்சை மிளகா. நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவோ போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், அப்புறம் வந்து சாட் மசாலா அது கொஞ்சம் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பெப்பர் தூள் அதுவும் தேவையான அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேவையான அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் புழிஞ்சு விடுங்க நல்லா. அப்புறம் அதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து வடிகட்டியில் வச்சு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் லைட்டாக. கொஞ்சம் மல்லித்தலையை வந்து கொஞ்சம் பிச்சு நம்ம அந்த தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானா போட்டுக்கோங்க காரா பூந்தி. நல்லா போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் கூட மசாலா வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் குக்கரில் நல்லா வேக வச்சு தோல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நான் பிசைகிற மாரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா. அப்புறம் ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்க நல்லா. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகப்பொடி, அப்புறம் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா. அடுத்த ஸ்டெப் நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் வந்து புளி சாஸ் இது நான் வாங்கின கடையில் இதை வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டரில், ஸ்வீட்டுக்காக அந்த தண்ணி. அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கடைக்கு ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் போனால் பானிபூரி வந்து ரெடிமேட் பானிபூரி இருக்கும்ல, அதை வாங்கி வந்து நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பானிபூரி ரெடி ஆச்சு, ஸ்வீட் தண்ணி ரெடி ஆச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆனியன் ரெடி ஆச்சு, அப்புறம் பொட்டேட்டோ இது ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் ரச தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். 1 by 1 ஸ்டஃபிங் பண்ணியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ என் தங்கச்சி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கான்னு சொல்கிறா பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.